ஹாய்ங்க. இது யாரோட வீடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தாவோட மாட்டு கொட்டாய்ங்க. நம்ம வீட்லலாம் எந்த மாரி ஒரு சுத்தமா இருக்குமோ, அந்த அளவுக்கு ஒரு சுத்தத்த நான் அதில பார்த்தேன். அந்த மாடு வந்து கட்டியிருக்காங்க. அதில ஒரு கொஞ்சம் கூட சாண வாசமோ, அந்த கோமிய வாசமோ கொஞ்சம் கூட இல்ல. அந்த இருக்கிறது ஒரு மாடு தான். அவ்ளோ பெரிய ஸ்பேஸா இருந்துச்சு. சொல்லப்போனா அந்த தாத்தா இருக்க வீட்ட விட இந்த கொட்டாயோட அளவு பெருசுதாங்க. அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து அந்த மாட்டுக்கு குடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, 4 பக்கமும் கம்பி வேலி அமைச்சு, அதில வந்து கீத்து நல்ல குவாலிட்டியான கீத்து போட்டிருக்காங்க. அதுக்கு மேல தார்ப்பாய் இருக்குல்ல, தார்ப்பாய் போட்டிருக்காங்க. அதுக்கு மேல தென்னை மட்டை போட்டிருக்காங்க. நம்ம மனுஷங்களா இருக்கும்போது எப்படி ஒரு சொட்டு கூட வீட்ல உழுவக்கூடாதுன்னு நெனைப்போமோ, அந்த அளவுக்கு வந்து அதே சுத்தத்த, அதே வந்து ரொம்ப கான்ஷியஸா வந்து அந்த இத வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் கேட்டேன், "எப்படி இவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க? எப்படி மெயின்டெயின் பண்ணுறீங்கன்னு?" சொல்லி கேட்டேன். "வருஷத்துக்கு ரூ. 5000 செலவு பண்ணுறேன்ல" அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொன்னாங்க. நான் நைட்டெல்லாம் நிறைய டைம் பார்த்துருக்கேங்க. இவங்கலாம் 8 மணிக்கே தூங்கிருவாங்க. 12 மணி அந்த மாதிரிலாம் வந்து லைட் அடிச்சு வந்து பார்த்துட்டே இருப்பார். தூங்கும்போது நம்மளாம் எந்திரிக்கவே மாட்டோம்ல. இருந்தாலும் பாருங்களேன், அது வந்து என்னாச்சு, பசிக்குதா அப்படின்னு சின்ன சின்ன இம்பார்ட்டன்ஸ் கூட அவ்வளோ கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து வீட்டை க்ளீன் பண்ணவே அவ்வளோ சோம்பேறித்தனப்படுறோம். மாட்டுக்கொட்டாய் எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா?